பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தாவீது வாலிப மகனாய் இருந்த பொழுது ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து அபிஷேகித்து படிப்படியாய் தேவன் உயர்த்தினார். ஒரு நேரம் வந்தது, அந்த உயர்வில் ஒரு தடை வந்து எந்த சவுல் தாவீதுக்கு ஒத்தாசையா இருந்திருக்கணுமோ அந்த மகனை விரோதமாய் மாறினான். அதற்கு பிறகு தாவீது கெபிக்கு போக வேண்டிய நிலைமை, வனாந்திரத்தில் இருக்க வேண்டிய நிலைமை. நம்முடைய வாழ்க்கையிலேயும் வனாந்திரத்தின் நிலைகள், ஒதுக்குப்புறமாய் ஒதுக்கப்படுகிற, தனித்து விடப்படுகிற சில சூழ்நிலைகள் வருகிறது. கண்ணீரின் பாதைகள் வருகிறது, கேள்விக்குறியின் பாதைகள் வருகிறது. ஆனால் அதிலெல்லாம் தேவனை பற்றி கொண்டு எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன், எக்காலத்திலும் உம்மை துதிப்பேன்னு தாவீது சொல்வது போல எல்லா நேரத்திலையும் உங்களை துதிப்பாண்டவரேன்னு அவரை பற்றி கொள்ளுங்க. கண்ணீரின் பாதைகள், வனாந்தரத்தின் பாதைகள் இருக்கிறீங்களா? நிறைய கேள்விகள் இருக்குதா? ஏன்னு கேள்விகள் இருக்குதா? ஆண்டவரே எல்லா நேரத்திலும் சொல்லுங்க. அந்த கேள்விகள் வரும் பொழுது சொல்லுங்க, எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன், எப்பொழுதும் உம்மை துதிப்பாண்டவன் சொல்லிக் கொண்டு இருங்க. ஆண்டவரே நீங்க தான் என் கோட்டை, என் துருகம், உங்களை நம்பி இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே இருங்க. தாவீது அப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, சவுலினுடைய முடிவு கடந்து வந்தது. அதற்கு பிறகு ஆண்டவர் படிப்படியாய் தாவீதை முதலாவது யூதா கோத்திரத்தின் மேல் அபிஷேகித்தார். அதற்கு பிறகு சமஸ்த இஸ்ரவேலின் அபிஷேகித்தார். காரணம் என்ன தெரியுங்களா? சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். வனாந்திரத்தில் கடந்து போறோம். யாக்கோப்பு வனாந்திரத்தில் கடந்து போனார். ஆண்டவர் யாக்கோப்பை வனாந்திரத்தில் தான் சந்தித்தார். பேசோபா வனாந்திரத்தில் தான் சந்தித்தார். அந்த இடத்துல தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு வனாந்திரத்தின் பாதையில கைவிடப்படுகிற சூழ்நிலையில, when we are walking in the path of the failure, that is where God intervenes in our life and gives the promise. நம்மோடு வாக்கு கொடுக்கிறார். அநேக நேரம் நம்ம கண்ணீரில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தருடைய திட்டம், வெளிப்பாடு நம்மளுக்குள்ளாய் கடந்து வருகிறது. அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பவுல் சிறைச்சாலையில் கட்டப்பட்டு இருக்கிறார். பவுலும் சீலாவும் தேவனை துதிக்கிறாங்க. துதிக்கிற பொழுது அஸ்திவாரங்களை தேவன் அசைக்கிறார். காரணம், பவுலோடு கூட தேவன் இருந்தார். இன்றைக்கு அதே போல அதே சேனைகளுடைய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. இருக்கிற சூழ்நிலைய, துவண்டு போகிற சூழ்நிலைய, மனிதர்களுடைய வார்த்தையை பார்த்து நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. என்ன வனாந்த பலவீனமா இருந்தாலும் கர்த்தர் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. சேனைகளுடைய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தத்ரூபமாய் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை உங்களுக்காய் கடந்து வருகிறது. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விருத்தியடைய செய்வார், உங்களை பலனடைய செய்வார். பாஸ்டர், இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையில பலனடைவனா, நான் வாழ்வனா? பேர்சபா வனாந்திரத்தில் இருந்த யாக்கோப்பை ஆண்டு வாழ வைத்தார். சந்ததி தகப்பனாய் மாற்றினார், ஆசீர்வாதமாய் நடத்தினார். கெபிகல்ல வனாந்திரத்தில் இருந்த தாவீதை தான் ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் அபிஷேகித்தார். ஆண்டுடைய வார்த்தை மாறாது, தேவனுடைய அபிஷேகம் மாறாது. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க வர வர விருத்தி அடைவீங்க, வர வர பலப்படுவீங்க. ஆண்டவர் மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க. சூழ்நிலையை பார்த்து, நிலைமைகளை பார்த்து கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்க மூழ்கி போறதே இல்லை. எந்தெந்த இடத்துல கண்ணீரோடு விதைக்கிறீங்களோ கம்பீரமாய் அறுக்கிற நாட்களுக்குள்ள என் ஆண்டவர் உங்களை கரம் பிடிக்கிறாருங்க. இது தேவனுடைய வார்த்தை, பற்றி கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கொம்பை அபிஷேகிப்பார், உயர்த்துவார். God bless you.